ரூபாய் வழங்குவது இனி 1500 உயர்த்தரும் என்று சொல்லியிருக்கிறார். மகளிர் சுய குழுக்களுக்கு கடந்த 5 ஆண்டு காலத்தில் தான் பல்வேறு கடன் உதவிகளை இந்த அரசு வழங்கி வருகிறது. இனி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்தோடு கூடிய கடன் வழங்குவோம் என்று நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். விவசாயிகளுக்கு இலவச மின் மோட்டார் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இந்த 5 ஆண்டு காலத்தில் கலைஞர் கனவு இல்லத்தில் 2 லட்சம் வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டு மீண்டும் நாம் ஆட்சிக்கு வந்தால் 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லத்தில் வீடுகள் கட்டித் தருவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதேபோல உயர்கல்வி படிக்கக்கூடிய நம் வீட்டு பிள்ளைகளுக்கு 35 லட்சம் பேருக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். எனவே இந்த திட்டங்கள் எல்லாம் மீண்டும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் மீண்டும் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். அதற்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். உங்களுடைய பிரதிநிதியாக கடந்த 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்திலே நம்முடைய ஜெயங்கொண்டம் தொகுதிக்கு பல்வேறு சிறப்பான வளர்ச்சி திட்டப் பணிகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதேபோல நம்முடைய ஊராட்சியை எடுத்துக்கொண்டால் பல சிறப்பான பணிகள் நடந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஊராட்சிக்கு விவசாயிகள் பயன்பெற நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை பெற்று தந்திருக்கிறோம். இப்போ நண்பர் தேவேந்திரன் சொன்னாரு, இந்த பகுதியில் அந்த குடிநீர் ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு, அதனால சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மீண்டும் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டிப்பாக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஏற்கனவே ஓலையூர்லயும் விழுதுடையாலையும் ஒன்னு பரிச்சாத்திய முறையில் நம்ம அமைச்சிருக்கிறோம். அதை மீண்டும் நாம் ஆட்சிக்கு வந்தால் நான் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றால் இங்கே உங்களுக்கும் ஒரு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்து தருவேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒட்டுமொத்தமாக எப்படி கடந்த தேர்தல் வாக்களித்தீர்களோ அதே போல இந்த தேர்தலிலும் ஒட்டுமொத்தமாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து உங்களுடைய பிரதிநிதியாக சட்டமன்றத்திலே என்னுடைய குரல் ஒலிக்க உங்களுக்காக மீண்டும் பணியாற்றிட இந்த ஊராட்சிக்கும் இந்த தொகுதிக்கும் பல்வேறு வளர்ச்சி பணிகளை கொண்டு வருவதற்கு மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு தேர்தல் நாளன்று நீங்கள் வாக்களிக்க செல்லும் போது இந்த முறை வாக்குச்சாவடியில் 2 மிஷின் இருக்கும். ஏன்னா 19 வேட்பாளர் நிக்கிறோம் இந்த தொகுதியில, அதனால 2 மிஷின் வைக்கிறாங்க. முதல் மிஷின்ல முதல் சின்னமே உதயசூரியன், முதல் பேரு என் பேரு இருக்கும். அதனால எனக்கு வாக்களித்து உங்களுடைய பிரதிநிதியாக என்னை தேர்ந்தெடுங்கள் என்று கேட்டு சிறப்பாக வரவேற்பளித்த அனைத்து தாய்மார்களுக்கும் கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்து வாக்களிப்பீர் உதயசூரியன் உதயசூரியன் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பாக வரவேற்பளித்த எழுச்சி தமிழரின் ஆசை பெற்ற வேட்பாளர் அண்ணன் காசோகா கண்ணன் அண்ணனிடம் கோரிக்கை குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் கேட்டிருக்கிறோம். மீண்டும் இந்த சுடுகாட்டு சாலையும் ராஜேந்திரபட்டினம் செல்லக்கூடிய சாலையும் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கையாக வைக்கிறோம். அன்னாருக்கு நமது ஊர் ஒற்றுமையாக இருந்து உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.